சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னைக்கு ஒரு முக்கியமான முத்திரையை பார்க்க போகிறோம். மகிழ்ச்சி முத்திரை. எனக்கு மனசோர்வாக இருக்குது, மனசு மகிழ்ச்சி ஆகணும், எனக்கு இறுக்கமாக இருக்குது, மனசு அது லேசாகணும், அதுக்கு ஏதாவது ஒரு முத்திரை இருக்கான ஒரு அன்பு சகோதரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிவு தான். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேசி வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமாரையும் வணங்கி இதை நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள இந்த இக்கட்டான அச்சுறுத்தல் சூழ்நிலையில் மனசோர்வு தான் எல்லாருக்கும் ஒரு வாட்டி இருக்குது. அதற்கு முத்திரையிலையும் ஒரு தீர்வு இருக்குது. அதுக்கு தான் அந்த மகிழ்ச்சி முத்திரை. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எதையுமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மன பிரச்சனையே வராதுங்க. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் வாட் எவர் த சிச்சுவேஷன் ஹேப்பனிங் டு மீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு மனசோர்வுன்றது குறைஞ்சிரும். எப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், லைஃப்பில் பொறுப்புன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம், இதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்குது, மற்றவங்க வேலையோ மற்றவங்க செய்கிற விஷயமோ எந்த விஷயமோ பொறுப்பு இல்லாமல் அவங்க நம்ம மேலே திணிச்சோன்னா அந்த இடத்துல மனம் ஒரு இறுக்கத்துக்கு நமக்கு அந்த நிலைக்கு கொண்டு விட்டுரும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. எல்லாத்தையுமே பொறுப்பு. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ முத்திரைக்கு வரும். முத்திரைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 வினாடி மூச்சை மட்டும் கவனிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணுற ஒரு நிலைக்கு ஒரு 10 வினாடிகளுக்கு மூச்சு மட்டும் கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மகிழ்ச்சி முத்திரை எப்படி பண்ணுறோன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய நெருப்பு போதம் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை அப்படி மடக்கி வச்சுக்கிட்டு மிச்சம் 4 போதங்களையும் இப்படி மேலே வச்சுருங்க. அதாவது இந்த கட்டை விரலுக்கு மேலில் மிச்சம் மற்ற 4 விரல்களோட நொடிகள் இருக்கணும். 2 கையிலையும் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி மேலே அப்படி வச்சுக்கிட்டாலே போதும். வச்சுக்கிட்டா ஒரு 20 நிமிஷம் நீங்கள் இருங்க. ரொம்ப சிம்பிள். சும்மா நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நீங்கள் பண்ணலாம். நெருப்பு பூதத்து மேலே மிச்சம் 4 பூதங்களும் நம்ம டச் பண்ணுறது, இதுதான் மகிழ்ச்சி முத்திரை. இது எடுத்த உடனே எனக்கு தெரியுமானா நீங்கள் நம்புங்க. நம்பி இதை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாமே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் சொல்லிட்டு பண்ணுங்கள். அதோட சேர்ந்த மற்ற ஏதாவது தியானம் தெரிஞ்ச தியானத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏதாவது யோகாசனம் தெரிஞ்சால் யோகாசனத்தையும் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நடைப்பயிற்சியாவது இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் பண்ணுங்கள், ஒரு 45 நிமிஷத்துக்கு. திரும்ப சொல்கிற முத்திரை எப்படி பண்ணுறதுன்ட்டு, நெருப்பு பூதத்தை இப்படி வைங்க. அதுக்கு மேலே மிச்சம் 4 பூதங்களும் இது தொட்டு இருக்கணும். உங்களுடைய மடக்கி வச்சுட்டு நெருப்பு பூதம் மிச்சம் 4 பூதங்களும் இப்படி மேலே வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு தொட்டுக்கிட்டு இருக்கணும். மிச்ச 4 பூதங்களும் மேல் தொட்டுட்ருக்கணும். அவ்வளோதான். அப்படியே தொட்டுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். இதோட புகைப்படத்தையும் நான் போட சொல்கிறேன். இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள். எப்பப்பெல்லாம் மனசோர்வாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மன இறுக்கமாக இருக்கும், இதை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம நல்லா இருப்போம்னு நினைப்போம். நினச்சிட்டு இந்த முத்திரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருப்போம். நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க.